நாங்கள் வந்து அண்ணா நகர் பகுதியிலேருந்து வரோம். என் பேர் செல்வலீலா, கணவன் பேர் சாலமோன். எங்கள் இடத்துல சொந்த கடை ஒன்று தேவன் ஆரம்பிக்க கிருபை செய்தார். ஆனால் மெயினில் 28 வருஷமாக கடை வச்சுருந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை போன வருஷம் இதே நாளில் இங்கே வரும்போது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு வந்து தாண்டி உன்னுடையதாகும் அப்படிங்கிற வாக்குத்தத்த வசனத்தை தேவன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை படிச்சுட்டு நாங்கள் மாட்டி வச்சிட்டோம். அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. ஒரு நாள் நான் யோசனை பண்ணிவிட்டு ஆண்டவர் இருக்கும்போது, ஆண்டவர் கிருபையா, ஆண்டவர் இவ்வளோ தூரம் இத்தனை கடை இருந்தாலும் நம்ம கடைக்கு இவ்வளோ பேர் ஜனங்க வராங்களே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது கரெக்டாக அவ்வளோ கடை, மெயினில் அவ்வளோ கடை இருக்குது, அதை தாண்டி எங்கள் இடத்துல வராங்கன்னா ஆண்டவருடைய கிருபைன்னு தான் சொல்ல முடியும். அதே போல் அந்த வசனமும் அதே போல் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை அன்னைக்கு நான் உணர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதே போல் தேவன் அந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு கிருபையாய் முன்னாடி இருந்த வியாபாரத்தை காட்டிலும் தேவன் அதிகமாக எங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து எங்களை நடத்தினார். 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கடையினாலே நிற்கிறதுனால இவங்களுக்கு வந்து நரம்பில் கொஞ்சம் பீடிங் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ 3ஆவது மாதம் ஒரு நாள் அன்பரின் பாத்தில் ஒரு நாள் கொட்டி வாக்கத்தில் போயிட்டு ஜோம் நீட்டு தான் நம்ம அடுத்த நாள் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சரி ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண போனோம். அப்போ அண்ணா ப்ரேயர் பண்ணிவிட்டு கிருபையினால் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அங்கே போய் ரிசல்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வெளியில் தான் நரம்பில் தான் பால்ட்டுன்னு பார்த்தோம். ஆனால் நரம்பு குழாயிலையும் உங்களுக்கு பால்ட் இருக்குது. அதனால் நாங்கள் யோசனை பண்ணி தான் சொல்ல முடியும், என்ன பண்ண சொல்லலாம், நீங்கள் கடை வியாபாரத்தெல்லாம் விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும், வேறு ஏதாவது சின்ன தொழில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு உடனே சொல்லுவாங்க, சரி வெளியில் ரிசல்ட் எடுத்தீங்க, இன்றைக்கி நம்ம ஸ்கேன்லேயே ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அங்கே அந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது தேவன் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தேவன் மாற்றி கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் 10க்கு 13 சைஸில் சின்னதாக ஒரு கடையை பட்டாணி வியாபாரம் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். பிரதரை சந்தித்து நான் ஜெபம் பண்ணக்கு அப்புறம் 550 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஒரு கடையாக மாற்றி ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஒரு மொத்த வியாபாரியாக என்னை மாட்ட கிருபை செய்தார். சென்ற ஆண்டு வியாபாரிகளுடைய ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்துக்கும் போது திருப்தி ஃபுட் ப்ராடக்ட்ங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். எஸ்அப்பா, இந்த மொத்த வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கணும். அப்போ தான் பிரதர்கிட்ட ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். 3 நிமிடம் எனக்காக ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், என்னுடைய வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணும் பிரதர், எனக்காக ஒரு நல்ல ஒரு பிராண்டு பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு. சுவை ஸ்நாக்ஸ்ங்கிற பேரை நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சுவை ஸ்நாக்ஸ்னோடனே இந்த சுவை ஸ்நாக்ஸை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது ஏற்கனவே இருக்குமேன்னு என் ஒய்ஃப்கிட்ட நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இது கர்த்தர் கொடுத்தது, கண்டிப்பாக யாரும் இந்த பேரை வச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக போங்கன்னாங்க. நான் மீடியேட்டர் மூலமாக அந்த நெட்டில் பார்க்கும்போது 17 பேர் சுவைங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்களோடைய சுவை ஸ்நாக்ஸுங்கிற பேரை யாருமே யூஸ் பண்ணலை. கடன் வாங்காத அளவுக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் வைத்து அந்த தொழிலை ஆரம்பித்தேன். எனக்கு கடைசியாக முடிக்கும் போது கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபாய் செலவாச்சுது. 10 பைசா கடன் வாங்கல. அதே மாதிரி என்னுடைய விளம்பரங்கள் கொடுக்கும்போது நீ கோடியாய் பெருகுவாயாக அந்த வசனத்தை ஆதியாகமம் 24:60 வசனத்தை மேலே போட்டு தான் அந்த நான் என்னுடைய விளம்பரத்தை எல்லா பத்திரிகையும் கொடுப்பேன். அது என்னுடைய கடையிலையும் அந்த வசனத்தை தான் வச்சிருக்கிறேன். இப்படியாக நான் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிமித்தமாக எனக்கு தமிழ்நாடு முழுவதும் 41 டீலர்களை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குறுகிய காலத்தில் எனக்கு 41 டீலர்கள் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த பண்டிகையின் மாதத்திலே என் பிள்ளைகளுக்கு என்ன காரியம் சொல்லி ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது இந்த மாதம் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய சிரசிலே ஆண்டவர் வைக்கிற மங்கள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74, 75 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா?
தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்காக ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நமக்காக தாவீதின் வம்சத்திலே ஒரு இரட்சணிய கொம்பை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம். அந்த இரட்சணிய கொம்பனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து. எதற்காக இந்த இரட்சணிய கொம்பை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம்? நம்முடைய சத்துருக்களுடைய கைகளிலிருந்து நம்மை மீட்பதற்கு. சத்துரு என்றாலே நமக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசானவன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததன் நிமித்தம் தேவனுடைய சாயலை இழந்து போனார்கள். தேவனோடு உள்ள தொடர்பை இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரோடு உலாவுகிற நல்ல அனுபவங்களை இழந்து போனார்கள். அதன் நிமித்தம் ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை அவர்கள் இழந்தவர்களாக தோட்டத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டார்கள். ஏன்? ஒரு சத்துருவினாலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் என்னென்ன சத்துருக்களினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, 2000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய ஊரிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த நாள் உங்கள் இருதயத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். வீட்டையெல்லாம் நாம் அலங்காரம் அடிக்கிறோம், நல்லா ஒற்றை அடிக்கிறோம், நல்லா ஒயிட் வாஷ் பண்ணுறோம். வீடு ஃபுல்லாக எப்பவுமே நிரம்பி வழியத்தக்கதான சொந்த பந்தங்கள் வருகிறார்கள். வீட்டில் நிறைய லைட்ஸ் போட்டிருப்பீங்க, நிறைய ஸ்டார் போட்டிருக்கிறீங்க. வீட்டையெல்லாம் நீங்கள் அலங்காரம் பண்ணுகிறீர்கள், குடில் வைக்கிறீர்கள். உங்களுடைய அந்த உலக அலங்காரத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் வந்து அமர முடியாது. உங்களுடைய இருதயத்தின் அழகைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற திருக்கும் கேடும் அலங்கோலமும் இச்சையின் குணங்களும் இன்றைக்கு மாற வேண்டும். புதிய வருஷத்தில் போவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். டிசம்பர் மாதம் என்றாலே 3 காரியங்கள் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஒன்று, ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மாதம்தான். அந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு பாதுகாப்பிற்கு பட்டியல் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மாதம். 2வது, அந்த டிசம்பர் மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நம்மை புதிய வருஷத்திற்கு ஆயத்தப்படுத்தி சுத்திகரிக்கிற மாதம். நம்முடைய புதிய வருஷத்திற்குள்ளே போவதற்கு முன்பாக பழைய மனுஷனை உரிந்து எறிந்து உள்ளான மனுஷனை நீங்கள் புதுப்பித்து கொண்டு நீங்கள் புதிய வருஷத்தில் போவதற்கான ஒரு விசேஷித்த கிருபை நாட்கள். 3வது தான் நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவனுடைய பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆனால் இவை எல்லாவற்றை விட ஆண்டவருக்கு பிடித்த காரியம் உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற மாயமாலமான வாழ்க்கைக்கு முடிவு வர வேண்டும். உங்களுடைய சத்துருக்களின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வேண்டும். என்னென்ன பாவ பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களோ எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலும் இன்றைக்கு வெளியே வர வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் இந்த பூமியிலே பிறந்தார். உங்களுடைய சத்துருக்களினின்று உங்களை ரட்சிக்கும்படி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய இருதயத்திலே சத்துருவானவன் குடிகொண்டிருக்கிறான். சத்துருவானுடைய ஆளிகை அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. பிசாசானவன் அவர்களுக்குள் தங்கியிருந்து பிசாசானவன் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறான். பிசாசானவன் தன்னுடைய திட்டங்களை அவன் மூலமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த நிலைமைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து இந்த நாளிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை இயக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே துல்லியமாக நிறைவேறும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேலே இறங்கி வர விரும்புகிறார். ஹல்லேலூயா! உங்களுடைய சத்துருக்களுடைய கையிலிருந்து இன்றைக்கு விடுவிக்கிறார். உன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு தவறான மனுஷனிடத்தில் சிக்கி இருக்கலாம். அந்த நிமித்தம் இன்றைக்கு நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். அவனிடத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக, உன் பிள்ளையை விடுவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த இயேசு இன்றைக்கு உன் பிள்ளையை அந்த சத்துருடைய பிடியிலிருந்து இன்றைக்கு பிடுங்கி வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அதிலிருந்து உன் பிள்ளையை வெளியே கொண்டு வருவதற்கு நீ எவ்வளவோ முயற்சி எடுத்தாய். அந்த முயற்சிகள் எல்லாம் பலன் இல்லாமல் போனது. ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அந்த முயற்சியை ஆண்டவர் இன்றைக்கு அங்கீகரித்து உன் பிள்ளையை பிடுங்கி உன் கையிலே கொண்டு வந்து ஒப்படைப்பார். உன் பிள்ளை
பிள்ளையை பிடுங்கி உன்னுடைய கையிலே கொடுத்து புதிய வருஷத்திலே நீ சந்தோஷமாய் போ மகளே என்று சொல்லி இன்றைக்கு எல்லா சத்துருடைய ஆதிக்கங்களை ஆண்டவர் இடித்து போடுகிறார். உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிசாசனுடைய ஆதிக்கம் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் நித்தமும் வியாதி, கணவனுக்கு ஒரு நாள் வியாதி, மனைவிக்கு ஒரு நாள் வியாதி, பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வியாதி, மாற்றி 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 அவனுடைய திட்டங்கள் அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அந்த சத்துருடைய அழிவிலிருந்து உங்களுடைய முழு குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி கர்த்தருடைய அக்கினியின் வல்லமையை உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஆண்டவர் அள்ளி போடுகிறதை என் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறேன். இருக்கிற இந்த அபிஷேகத்தோட போங்க. உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்கள் மேல ஒரு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பனி போல இறங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களுடைய ஆதிக்கங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை, சத்துருடைய திட்டங்களிலிருந்து விடுதலை, அவனுடைய தீய சக்திகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். உங்க வீட்டில் உங்களுக்கு தெரியாம கட்டிலுக்கு அடியில் தகடு வச்சிருந்தாலும் சரி, வீட்டு தோட்டத்திலே தகடு வச்சிருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றுடைய கிரியைகளை ஆண்டவர் சுட்டரிப்பார். அக்கினியின் ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே எழுந்தருளுகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே எழுந்தருளுகிறார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்த நாட்களுக்கு முடிவை கொண்டு வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலே எழுந்தருளுகிறார். இயேசு எதற்காக பிறந்தார்? சத்துருடைய பிடியில் இருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சம்பத்துகளையும் பிடுங்கி எடுப்பதற்காக. ஏதோ ஒரு சத்துருவின் மனுஷனிடத்திலே உன்னுடைய செல்வம் சொத்து சிக்கி இருக்கலாம். வேண்டுமென்றே வில்லங்கம் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுப்பேன்னு சொல்லி உன்னை மிரட்டி கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த சத்துருடைய கரத்தை நான் பிடுங்கி வெளியே போடுகிறேன். எந்த சத்துருவான் சொத்து மேல ஆசை வச்சு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறானோ இனி அவனை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் சத்துருக்கள் உன்னிடத்தில் சமாதானமாய் வருவார்கள். அவனை இயக்கி கொண்டிருக்கிற பண ஆசை என்கிற பிசாசனுடைய கரம் இன்றைக்கு அவனை விட்டு எடுக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு உங்களுடைய சத்துருடைய கையில சிக்கி இருக்கிற அநேக செல்வங்கள் உங்கள் கைகளிலே வருகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். சத்துருடைய கையிலே சிக்கி இருக்கிற உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பணங்கள் உங்களுக்கு மறுபடியும் வருகிறதை பார்க்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய செல்வங்கள், கடின உழைப்பின் பலன்கள், நகைகள், சம்பாதித்த பணங்கள் நம்பி மோசடி பண்ணி கொண்டு எவனோ ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். அவர் இருந்திருந்தா இன்னைக்கு நான் உதவி இருக்குமே, அந்த பணம் மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நான் யார்கிட்டையும் கையேந்த வேண்டியது வந்திருக்காது. அந்த பணம் மட்டும் இருந்திருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேனே. இன்னைக்கு எல்லாரும் முன்னால நான் கையேந்திரனே. என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை நம்பிதானே கொடுத்தேன், என்ன ஏமாத்திட்டானே. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா? என் பிள்ளையுடைய கல்யாணம் நின்று போகுமா? வேதனையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நேசு சொல்லுகிறார், உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன். உன் உழைப்பினால் ஆகிய திராட்சை ரசத்தை இனி உன் சத்துருவானவன் வைத்திருப்பதில்லை. கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க கரங்களை தட்ட 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 சத்துருடைய கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. சத்துருடைய ஆதிக்கம் இடிந்து விழுகிறது. உன் பிள்ளையை ஆதிக்கம் பண்ணின பிசாசானவன், உன் பிள்ளையை ஆதிக்கம் பண்ணின ஏதோ ஒரு மனுஷன், உன் புருஷனை ஆதிக்கம் பண்ணின ஏதோ ஒரு மனுஷி, அவளுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி விழுவதாக, நொறுங்கி விழுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே விடுதலை உண்டாகட்டும். விடுதலையை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே பிறந்தவர். இன்னைக்கு பிறகு நீங்க விடுதலையோடு இங்க இந்த இடத்திலிருந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளிலிருந்து ரட்சிக்கும்படி. முதலாவது நம்முடைய சத்துருக்களினின்று நம்மை ரட்சிக்கும்படி இரட்சணிய கொன்பாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பகைக்கிற யாவருடைய கைகளிலிருந்து உங்களை ரட்சிக்கும்படி இந்த இரட்சணிய கொம்பாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தவர். இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே பிறக்க விரும்புகிறார். உங்களை பகைக்கிற யாவருடைய கைகள். இன்னைக்கு எப்படிதான் பகை வருதுன்னு தெரியல. சின்ன காரியத்திற்காக பெரிய பகைகள். குடும்பத்தில் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிகிட்ட கூட ஒரு சின்ன காரியத்தினால பெரிய பகைகள். இன்னைக்கு சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளால ஒற்றுமை கிடையாது, அக்கா தங்கச்சிக்குள்ளால ஒற்றுமை கிடையாது.
அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டா திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. வெளியெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் சொந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ ஒரு கஷ்டம்னா திரும்பி பார்ப்பதற்கு கிடையாது. இன்றைக்கு சாதாரண சின்ன காரியங்கள், உப்பு சப்பு இல்லாத காரியத்தை பிசாசானவன் பெருசாக்கி குடும்பத்திலே பகையை கொண்டு வருகிறான். பகைக்கிறவர்கள், வெளியே உள்ள பகை ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள பகையெல்லாம் இன்னைக்கு தீரணும். கிறிஸ்மஸ் பண்டிகைனாலே ஒரு பெரிய ஐக்கியத்தின் பண்டிகை, அன்பின் பண்டிகை. கிறிஸ்மஸ் என்றால் அன்பின் பண்டிகை. அந்த அன்பின் பண்டிகை அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அன்பை குறித்து நிறைய வெளிப்பாடுகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய பகை, குடும்ப பகைகள் இன்றைக்கு மாற வேண்டும். ஏதோ ஒரு வைராக்கியத்தினால உங்கள் அக்கா வீட்டுக்கு நீ பல வருஷமாக போகாமல் இருக்கலாம், கை நினைக்காமல் இருக்கலாம். நான் செத்தா கூட எங்கள் அக்கா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா உங்கள் அக்கா நான் செத்தா கூட என் தம்பி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு முடிவை கொண்டு வர வேண்டும், பகைஞர்களிடத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக. அப்படின்னா பகைகளை மாற்றுவதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். இன்றைக்கு யாரிடத்திலே பகையாக இருக்கிறீர்கள்? வீட்டிற்கு போன உடனே அவங்க என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த பண்டிகை நாட்கள் வருகிறது. நீங்கள் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுடைய பண்டிகையை கொண்டாடுவது உண்மையானால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும் என்று விரும்புவது உண்மையானால், உங்களுடைய சத்துருக்களை நேசித்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பகைகள் நீங்கி உங்களுடைய பகையாளிகளிடத்தில் நீங்கள் சமாதானமாகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். யாரிடத்தில் பகை இருந்தாலும் இன்றைக்கு அந்த பகைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அந்த பகைஞர்களுடைய கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஐக்கியத்தை உண்டு பண்ண இயேசு இந்த பூமியிலே பிறந்தார் என்று இந்த வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சணிய கொம்பாம் இயேசு கிறிஸ்து அவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறார். ஒருவேளை சிலர் வேலை செய்கிற இடத்துல பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்கள்ட்டே பேச மாட்டாங்க, பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த உதவி கேட்டாலும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கலாம். என்ன பகை உங்களுக்குள்ளால் இருக்கிறது? உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க சொத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? இல்லை உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஒன்றும் இல்லை, தீராத பொறாமை. அநேக பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல பகை வருவதற்கு காரணம் என்னென்னா பொறாமை. இந்த பொறாமை ஆண்டவர் விரும்பாத ஒரு பெரிய பாவம், ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பாவம். இன்றைக்கு அந்த பொறாமையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் வெளியே வர வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாவரோடும் ஐக்கியமாயிருங்கள், யாவரோடும் சமாதானமாயிருங்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு தனி கும்பலை வச்சுட்டு ஒதுங்கி விடாதிருங்கள். இது எங்களுடைய குரூப்பு, அது உங்கள் குரூப்பு. அந்த குரூப்பிசம் வந்தாலே அங்கே பிசாசானவன் ஆளுகை செய்கிறான் என்ற அர்த்தம். குரூப்பிசத்தை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு பெரிய ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தில் ஒரு பகுதி என்னன்னா, பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று சொல்லி ஐக்கியத்தை விரும்பி பிதாவிடத்திலே ஜெபித்தவர் இயேசு கிறிஸ்து. நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்தின்படி இன்னைக்கு உங்களுடைய குடும்ப பகை எல்லாத்திலிருந்து விடுதலை வேணும். நீங்கள் வியாபாரம் பண்ணுகிற இடத்துல போட்டி பொறாமையில் நிறைய பகைகளை நீங்கள் இன்னைக்கு வளர்த்திருக்கலாம். ஒரு நாளும் பகையை நீங்கள் வளர்க்கக்கூடாது. இன்னைக்கு சாதாரண ஒரு சின்ன மேட்டருக்காக 500 ரூபாய்க்காக ஆளை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத யோசிக்காமல் நடக்கிறது தான் கொலைகள், யோசிக்காமல் நடக்கிறது தான் தற்கொலைகள். இந்த கொலைகள் தற்கொலைகள் அதிகமாகாமல் இருப்பதற்கு நீங்கள் பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது. எந்த இடத்துலையும் பகை இருக்கக்கூடாது. ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த மன மகிழ்ச்சியின் விளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய பகைஞருடைய கையிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு ஐக்கியத்தை கொடுக்கவும், சத்துருடைய கையிலிருந்து எங்களை விடுவிக்கவும் இரட்சணிய கொம்பாகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த பூமியிலே அவதரித்தேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சத்துருக்கள் புகுந்து இவர்கள் குடும்பத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சூறாடி கொண்டிருக்கிறார்களோ, இவருடைய செல்வங்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்களோ, என் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்களோ, எல்லா சத்துருடைய கரத்தை
இன்றைக்கு பிடுங்கி வெளியேறுகிறப்பா. இந்த நாள்லையும் எந்தெந்த பிள்ளைகள் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து அநேக கடனில் சிக்கிட்டு என் கடன் முடித்து கடன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியோடு என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. லட்சங்களும் கோடிகளும் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரேல் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை வச்சிருக்கிறீங்க. வெள்ளியும் பொண்ணு உங்ககிட்ட தானே இருக்கிறது. தயவு செய்து என் பிள்ளைகளுடைய இந்த கடன் அடைக்க ஏதாவது ஒரு வழி திறந்து விடுங்கப்பா. பிள்ளைகளுடைய கடன்கள் அடைக்கப்பட்ட நிச்சயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்த என் பிள்ளைகளை திரளாய் கொண்டு வருவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.